So good afternoon, students. Today we'll see the current affairs analysis dated 16th and 17th. Sorry, 16th and 17th November 2021. First news: recently concluded on a conference of parties 26. So it's called as Glasgow Agreement. So the Glasgow Agreement la enna விஷயங்கள் முடிவெடுத்தாங்க அப்படின்றது. So it's a productive meeting அப்படின்ட்டு சொல்லப்படுது because they have considered net zero. 142 countries பக்கத்துல net zero like announce பண்ணியிருக்காங்க. And then இன்னும் 140 plus countries have to announce. அப்புறம் next meeting வந்து ஈஜிப்ட்ல நடக்குது, conference of parties 27. Then GCF பத்தி பேசியிருக்காங்க, green climate finance. 2020 ஓட டார்கெட் என்ன அப்படின்னா 100 பில்லியன். அதே நம்ம இன்னும் கலெக்ட் பண்ண முடியல, பட் தே ஹேவ் அனௌன்ஸ்ட் another target. 2030 we have to go by 1.3 trillion இயர்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. டெவலப்டு கண்ட்ரீஸ் வில் டூ தட் அப்படின்றத வாக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடாப்ஷன் அப்படின்னா ரெசிலியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றது, மீத்தேன் கேஸ் வந்து டார்கெட் வச்சிருந்தாங்க. நம்ம செப்பரேட்டா மீத்தேன் பிளட்ஜ் அப்படின்றத படிச்சோம். 2030க்குள்ளாடி மீத்தேன் பிளட்ஜ் எவ்வளவு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. தென் NDC டார்கெட், INDC, தட் இஸ் இன்டென்ஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன், நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். அது இந்தியா பொறுத்த வரைக்கும் 33%, 35 வரைக்கும் 2004ல ரிலீஸ் பண்ண. ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு. எனிவே this year announced 2070ல we will go by net zero. அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இன்னும் INDC அனௌன்ஸ் பண்ணல. அது 2023க்குள்ளாடி மேண்டேட்டரி அவங்க அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Then these are the things were discussed in the Glasgow agreements. அப்புறம் இதை தவிர்க்கிறது, கிளீன் பவரை உருவாக்குறது, கோலை டிபெண்ட் பண்ணாமல் எனர்ஜியை கிரியேட் பண்ணுறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, ரினியூபிள் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணுறது ஓவரா, அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பட் இட் இஸ் அ நாட் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ கிளாஸ்கோ மட்டும் இல்லை, பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 டிகிரி சென்டிகிரேட் வந்து டார்கெட். யூ ஹாவ் டு ரெடியூஸ் பை 2 டிகிரி சென்டிகிரேட், ஸ்டாப் பண்ணணும் 2 டிகிரிக்குள்ளாடி. Otherwise it will go by 3 degree centigrade 2100ல, சரியா? ஸோ ஆனால் 2030 போகும்போது நம்மளோட சென்டிகிரேட் வந்து செல்சியஸ் வில் கோ பை 2.1 டிகிரி செல்சியஸ் போகும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் தி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். கிளிம்ஸ் யூ கேன் ஸ்டடி பை தி PDF, சரியா? ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். Then second news, Purvanchal Highway. So yesterday Prime Minister launched the Purvanchal Highway. Purvanchal Highway லக்னோல இருந்து to there is a place called as Hyderabad. So it's a long highway. இந்தியாவில் மெயின் சிட்டிஸ் அயோத்தியா, காசிப்பூர், அம்பேத்கர் நகர், சுல்தான்பூர், இப்படிப்பட்ட பிளேஸ், அமேதி, எல்லாமே இது கவர் பண்ணுது. எக்ஸ்பிரஸ் வேஸும் ஹைவேஸுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் வே இட்ஸ் அ லாங் எக்ஸ்டென்ட். 300 கிலோமீட்டர்ஸ்னா 300 கிலோமீட்டர்ஸ் தேர் வில் பி நோ நம்பர் ஆஃப் ரோட் இன்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. தே வில் ஹேவ் ஸ்லிப்பரி ரோட்ஸ். இந்த மாதிரி ஸ்லிப்பரி ரோட்ஸ் இருக்கும், டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்காது. அண்ட் தென் நோ லைக் இது ஹைவேஸில் யூ கேன் சி சம், என்ன சொல்கிறது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. சில ஹைவேஸில் வைக்கக்கூடாது, ஆனால் பேரிகேட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே பேரிகேட்ஸே இருக்காது, லாங் டிஸ்டன்ஸ். ஸோ லக்னோலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணினா இறுதியால் த ரோட் வில் எண்ட். அது 6 லைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் 8 லைன்ஸ் பண்ணுறதுக்கான இடத்தையும் ஆக்குபை பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஃபியூச்சரில் இது 8 லைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். யூ கேன் அப்புறம் லைக் வேற என்னெல்லாம் ப்ராசஸ் இதில் பண்ணலாம்னா சைக்கிளிங், எக்ஸ்பிரஸ் வேஸில் சைக்கிளிங்கான தனி லேன் கொடுப்பாங்க. அப்புறம் ஹெலிகாப்டர் லேண்டிங், அதுக்கு எதுனா ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா ஹெலி ஆம்புலன்ஸஸை பயன்படுத்துறது. ப்ளஸ் நேற்றுக்கு உங்களுக்கு தெரியும் பிரைம் மினிஸ்டர் லேண்ட் ஆனது ஏர்கிராஃப்ட் மூலமாக. ஸோ வார் டைம் பீரியடில் இல்லை எமர்ஜென்சி லேண்டிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் ஏரோப்ளைன்ஸ் கேன் பி அலோட். இப்போதைக்கு ஏர்கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தானில் அது பண்ணாங்க. நான் அப்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணியிருந்தேன். NH நேஷனல் ஹைவேல லான்ச் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் வேல இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி யமுனா எக்ஸ்பிரஸ் வே, டெல்லி யமுனா எக்ஸ்பிரஸ் வேலையும் ஆல்ரெடி நோய்டா யமுனா எக்ஸ்பிரஸ் வேலையும் ஆல்ரெடி தேஜஸ் விமானத்தை இறக்கி ட்ரையல்லாம் பார்த்துருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா வார் டைம் பீரியடில் நம்ம டிபெண்ட் ஒரு பிளேஸை அவங்களோட கண்டோன்மெண்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா லேண்ட் பண்ண முடியாது. எதிரிகள் தாக்குதல் நடத்தினா பூஜ் ஏர் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும், அது தாக்குதல் நடத்தினால அங்கே எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் உருவாச்சு அப்படின்றது. ஸோ இது வந்து எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ ஒரே இடத்துல குமிக்காமல் பல இடங்களில் வைக்க முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே. சரியா? நெக்ஸ்ட் நியூஸ், Kamo'oalewa. Yeah, so it's about a asteroid. இல்லைன்னா quasi satellite பேரு. It's orbiting the sun and it is very near to our earth. நம்ம பிளானட் பக்கத்துல இருக்கு. 9 million மைல்ஸ் அவே தான் அது இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது மூணோட டெப்ரிஸா இருக்கலாம் அப்படின்றது, மூணுல இருந்து உடஞ்ச பகுதியா இருக்கலாம், துண்டான பார்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அது அந்த இடத்துல இருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ எதனால நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, மூணுல உடஞ்ச பார்ட். ஸோ நாசா தான் அதை ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ இதை ஸ்பாட் பண்ணது யாருன்னா ஹவாய் ஐலண்டில் வச்சிருக்கக்கூடிய பான்ஸ்டார் அப்படின்ற டெலஸ்கோப். பான்ஸ்டார்ஸ் அப்படின்ற டெலஸ்கோப் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணது. 2015 நினைக்கிறேன், 2016 it was discovered. Already it was there, but discovered பண்ணப்பட்டு 2016ல. இப்போ நாசா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மூணுல இருந்து வரக்கூடிய அதே ரிஃப்ளெக்ஷன் மாடல்ல தான் இந்த லைக் டெப்ரில இருந்து வருது, இல்லைன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல இருந்தும் லைக் லைட் ரேஸ் வருது அப்படின்றது, ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ மூணுக்கும் அதுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல இதுல இருந்து நம்ம வெரி சுமால், இட் இஸ் வெரி சுமால். அதனால நீங்க ட்ரோன்ஸ் இது மாதிரி எல்லாம் லைக் ட்ரோன்ஸ் இல்லை ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சிடலாம், இல்லைன்னா சேட்டலைட்ஸ் மூலமா லேண்டர்ஸ் மூலமா நீங்க இதுல டெப்ரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 150 feet to 190 தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் அதோட விட்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி லெஸ், தட் இஸ் 50 meters தான் இருக்கு அப்படின்றது. சரியா? இட்ஸ் வெரி ஸ்மால். டு சாம்பிள்ஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் என்ன சொல்றாங்கன்னா மூணுல இருந்து ஒரிஜினேட் ஆனதா தான் இருக்கும், இல்லைன்னா பிரிஞ்ச பகுதிகளா இருக்கும் அப்படின்ற கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வை பை தி ரிஃப்ளெக்ஷன் தான், இட்ஸ் நாட் அ ப்ரூஃப், ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் கிடையாது. ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு நோ திஸ் நேம் and related to what அப்படின்றது தெரியணும். And then fourth news, that is internal displacements. So like United Nations Convention on Refugees, UNHCR, yeah, refugee crisis. So we having a convention. So on the convention United Nations High Commissioner on Refugees, HCR. So in the convention we never signed it. There's a convention to protect the refugees. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா there is a huge internal displacement happened. கிட்டத்தட்ட 51 million people வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. It's not about crossing the international borders. நாட்டுக்குள்ளாடி ஸ்டேட் பார்டர்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இந்தியா வி ஹேவிங் எ பார்டர் பவுண்டரி. ஸோ இந்தியா விட்டு வெளியில போகல, பட் தே டிஸ்பிளேஸ்ட் இன்சைட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன்ஸ். தட் இஸ் பாவர்ட்டி, மெயின்லி பாவர்ட்டி, தென் கிளைமேட்
climate emergency like flood etc. vulnerability. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, that is violence. இந்த 3 காரணங்கள்ல அதிகமான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 33 நாடுகள் அதிகமாக நடந்திருக்கு. and the reason is mainly violence and conflicts, religious problems etc. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having 55 million population. 2019 இந்த டேட்டாஸ் நீங்க பயன்படுத்த முடியும் எக்ஸாம்ஸ்ல. 2019 displace internal migration happened. Push factor and pull factors will be there. You people know about migrations. 2019 5 million people வந்து internal displacement ஆயிருக்காங்க. இந்தியால ப்ராப்ளம் என்ன அப்படின்னா violence, that is religious, ethnic conflict will be there. Naga secession movements like Naga, Khalistan etc. Like climate can be a reason, poverty can be a reason, jobless can be a reason. சரியா? இதெல்லாம் ரீசனா சொல்லப்படுது. அப்புறம் ஆப்பிரிக்கா தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. Africa is the highest risk of internal displacement happening worldwide. சரியா? So that's all. Then fifth news about the unified payment interface. So in the COVID time period உங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லைன்னா டிஜிட்டல் டிவைட் ரொம்ப கம்மியாக இருக்கு. and the digital transaction இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் மந்த் மட்டும் யூபிஐ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமா கிட்டத்தட்ட 200 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அது இயர்லி எவ்வளவு நடக்குதுன்னா 2153 trillion 153 trillion transaction is happening. இது expected to grow 2025 7,000க்கு மேல வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இது வந்து நிறைய பேங்கிங் டிரான்சாக்ஷன் அதிகப்படுத்தி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், ஸோ அதன் மூலமா தப்புகள் நடக்கிறது தடுக்கப்படுது அப்படின்றது சொல்றாங்க. கரப்ஷன்ஸ் கவர்னன்ஸ் கேட்டகரியில் இட்ஸ் அ குட் திங் அப்படின்றது சொல்லப்படுது. The UPI will help to link all banks, multiple bank accounts, சரியா? and payments பண்றதுக்கு bill payment, you having been then phone pay, Google Pay etc. WhatsApp Pay, Amazon Pay is there. So இதான் UPI அப்படின்றது. So allowed in India. எவ்வளவு கிராஸ் வேல்யூவை உருவாக்குது அப்படி டிரான்சாக்ஷனை உருவாக்குது அப்படின்றது சொன்னேன். இட்ஸ் ஹெல்பிங் டு பிரிட்ஜ் பேங்கிங் இல்லாதவங்களுக்கு பேங்கிங் போகிறதுக்கான வாய்ப்பு. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ஈவன் சின்ன சின்ன ஷாப் வச்சுருக்கவங்களும் தே கேன் கெட் திஸ் டிரான்சாக்ஷன் டு திஸ் QR கோட் எக்ஸெட்ரா. அது உங்களுக்கு தெரியும். இது யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. 2007 it was introduced. It is a non-profit organization. இது இம்பார்ட்டன்ட், இந்த டேட்டாஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நான் ப்ராஃபிட் இது ஒரு வாட்டி கேட்டாங்க, யார் இதை மேனேஜ் பண்ற அப்படின்னா RBI. who created it? RBI and Indian Bank Association. So it's a non-profit but registered under the Companies Act 2003 and already it was registered. இது இப்போ அமெண்ட்மெண்ட் லா, சரியா? ஸோ கம்பெனி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கம்பெனியா. and then NPCI will help for UPI, Unified Payment Interface. அது வந்து IMPS னா immediate payments transactions, சரியா? அப்புறம் ஆதார் enabled transactions. NPCI is helping UPI, ஆதார் enabled payment systems. அப்புறம் you having பாரத் பே, எல்லா பில்லும் நீங்க இதன் மூலமா பே பண்ணிக்க முடியும் இந்தியாவில். and then you having RuPay card. ஸோ அதுவும் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸில் இட் வாஸ் அலவுட், சிங்கப்பூர் எக்ஸெட்ரா. அண்ட் தென் பேனவ் அப்படின்றத UPI கூட பேனவ் அப்படின்றத லிங்க் பண்ணியிருக்கேன். பேனவ்ன்றது சிங்கப்பூரோடது. வி ஹேவிங் UPI லிங்க், பேனவ் அப்படின்றது சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர்லேருந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியுங்க UPI லிங்க் மூலமாக, சரியா? ஸோ இட் இஸ் லிங்க்டு வித் பேனவ் நவ். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். RuPay கார்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விசா கார்ட்ஸ், மாஸ்டர் கார்ட்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்கன் கம்பெனி. விசான்றது அமெரிக்கன் கம்பெனி, மாஸ்டர் கார்டுன்ற அமெரிக்கன் கம்பெனி. அப்போ ஒவ்வொரு கார்டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பேங்குக்கு ஒரு சார்ஜ் எடுப்பாங்க. அண்ட் தென் இந்த விசா கம்பெனிஸுக்கு யூ ஹேவ் டு பே சார்ஜ்.
அதை தடுக்கிறதுக்காக ரூபே அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐ ஹோப் இன் 2015 நினைக்கிறேன் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ரூபே கார்ட்ஸ். சரியா? ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸ் எல்லாமே, ஸோ ஆல் ஆர் கண்ட்ரோல்டு பை என்பிசிஐ. இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு 2007 நேஷனல் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட். அதன் அடிப்படையில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி இம்ப்ளிமெண்டிங். அப்புறம் நீங்கள் இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதுவும் இதில் தான் வரும், என்பிசிஐக்கு இல்லையா, நேஷனல் எலக்ட்ரானிக் டோல் சிஸ்டம்ஸ். ஸோ அதுவும் இதில் தான் வரும். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி ஃபர்தர் பை திஸ் மெட்டீரியல். தென் 6th நியூஸ் வந்து டயபெட்டிஸ். COVID-19 உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் தான் அதிகமாக இறந்துருக்க சொல்லப்படுது. லைக் கோவிட்னால இறந்த பேஷண்ட்ஸோட அளவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட் ஆஃப் டெத் ஆஃப் COVID-19 பேஷண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஹையர் வந்து டயபெட்டிஸ் ரிஸ்க் இருந்தவங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ WHO ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, there is a 55 million, there's a data about Africa, 55 million people affected like டயபெட்டிஸ்னால 2045 இவ்வளோ அளவு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் 134% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்றது ஆப்பிரிக்கன் பீப்புள் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட். இந்தியாவை பொறுத்தவரை we having 8.7% population is affected by diabetes. வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6% population is affected by diabetes. Diabetes நீங்கள் எடுத்துக்கிட்டா you having lot of types are there. I'm not going further. So type 1 is there, நமக்கு தேவையானது மட்டும். Then type 2, then gestational. ஸோ டைப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 14ல இருந்து அடல்ட் ஏஜுக்கு வரக்கூடியது. ஆக்சுவலி 14 to 16 ஏஜ். இது இன்சுலின், பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் சுரக்கும். ஸோ ஆக்சுவலாக டயபெட்டிஸ் எப்படி உருவாகுதுன்னா சுகர் அதிகமாக, அதனால நீங்கள் சுகர் சாப்பிடக்கூடாதுல. சுகர்னால உங்களுக்கு சுகர் சாப்பிட்றதுனால இன்டேக் பண்ணுறதுனால உங்களுக்கு சுகர் வராது, ஸோ டயபெட்டிஸ் வராது. ஸோ பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலினை சுரக்கும். இந்த இன்சுலின் தான் உங்களோட குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது. செல்ஸ் ஹேவ் டு அக்செப்ட் இட். உங்களோட நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா பொருளுமே இட் வில் பி கன்வெர்டட் டு குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. பிளட்டில் உங்களோட செல்ஸில் சுகர் லெவல் வந்து மாடரேட் இல்லைன்னா மெயின்டைன் பண்ணப்படணும். லிமிடேஷன்ஸ் ஷுட் பி தேர். அதிகமான சுகர் இருந்துச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் யூ பீப்புள். ஸோ அதை தடுக்கிறதுக்கோட நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலை தான் இந்த இன்சுலினோட வேலை. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இன்சுலினை சுரக்காது, பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் சுரக்காது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்ஜெக்ஷன் ஆஃப் இன்சுலின் ஹவ் டு பி தேர். அதான் டைப் 1. இது யங்ஸ்டர்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதனால பெரியவங்களுக்கு வராது அப்படின்னு கிடையாது. தென் டைப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்கும், ஆனால் செல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு, உங்கள் செல்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி யூ ஹாவ் டு இன்ஜெக்ட் மெடிசின்ஸ். ஜெஸ்டேஷன் அப்படின்றது இட்ஸ் நாட் அ மேட்டர். ப்ரெக்னென்ட் லேடிஸ் குழந்தை பெற்றுக்கக்கூடிய டைம் பீரியடில் இட் வில் பி தேர் 6 months 3 months அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க, திருப்பியும் திருப்பியான நிலைமைக்கு வரும். இல்லை அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வில் பி தேர். இது நார்மலைஸ்ட் ஆகும் நார்மலாக. இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு டேஞ்சரஸ். ஆனால் டைப் 1 இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன். இன்ஜெக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஹாவ் டு பி தேர். இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிஎஃப்ல நான் போட்டிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்ல இன்சுலின் வந்து ரெசெப்டார் வந்து இன்சுலின் அக்செப்ட் பண்ணி செல்லுக்கு கொடுக்குது. அப்போ குளுக்கோஸ் உங்கள் செல்லில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து கண்ட்ரோல்ட் ஆகும். செகண்ட் டைப் 1ல உங்களுக்கு இன்சுலின் சுரக்கலை பேன்க்ரியாஸ்ல இருந்து, அதனால குளுக்கோஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் செல்ஸ். அந்த டைப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் ரெசெப்டார் வந்து அக்செப்ட் பண்ணலை, அதனாலே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? இந்தியா பொறுத்தவரை 8.7% பாப்புலேஷன், 138 crore பாப்புலேஷனில் 8.7% 20லேருந்து 70 years வரைக்கும் அஃபெக்டட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாப்புலேஷன் வில் கோ ஹை. So that's all. The next news.
there is a news about Devasakayam Pillai. So இது வந்து உங்களோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். பிரிட்டிஷ் டைம் பீரியட் ட்ரிவாங்கூர் மன்னர் லைக் நம்ம ஒரு ட்ரிவாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி பண்ணும்போது the person converted, he is from a Hindu background, நட்டாலம் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து he converted to Christianity. ஒரு டச் கமாண்டர், இவர் வந்து ட்ரிவாங்கூர் மன்னரோட கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அப்புறம் he converted to Christianity by a Dutch commander வந்து இவருக்கு கேத்தலிக்கை ப்ரீச் பண்ணதுனால. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் கன்வர்ஷன் டூரிங் தி ட்ரிவாங்கூர் Christianity, other religions are not allowed in the Trivangur area. So he was forced to like reconvert ஆகிறதுக்கு இல்லைன்னா கொல்றதுக்கான டார்கெட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி he was killed in ஆரல்வாய்மொழி ஃபாரஸ்ட்ல அவரை கொன்னாங்க. அவர் வந்து கேத்தலிக் பீப்புளால புனிதராக பார்க்கப்படுறார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினதுக்கு பிறகு லைக் சஃபர்ட் அ லாட். அதனால் இவருக்கு வந்து 2020 செயின்ட் பட்டம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, கொடுக்க போகிறாங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். இவரோட ஒரிஜினல் நேம் வந்து நீலகண்டன் பிள்ளை. சரியா? தட்ஸ் ஆல். தென் 9th நியூஸ், சாரி 8th நியூஸ் வந்து சிட்மஸ். இட்ஸ் அபவுட் அன் எக்ஸசைஸ், ஜாயிண்ட் எக்ஸசைஸ். ஷாங்கிரிலா டயலாக்ல 2019 ஒரிஜினேட் ஆச்சு. First time it is conducted between Singapore, India and Thailand. It's a naval exercise. அது மட்டும் தெரிஞ்சா போதும். First time it was conducted hosted by India 2019. இப்போ second time 2020 time period it was conducted by Singapore. இப்போ it is going to be conducted by Thailand. So yearly நடக்கும். And then இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா we are the net security provider, Sagar. So Indian Ocean area we are the net security provider. So இதுக்கு வந்து strengthening பண்ற ஹெல்ப் பண்ணும். And the countering China to Singapore are against China and the Thailand, நம்மளோட அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டை ஒரு செக் அண்ட் பேலன்ஸ்ல வைக்கிறது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் ஆல். தென் 9th நியூஸ் அபவுட் ரிலீஜியஸ். இப்போ தேவஸ்தானம் போர்டு, திருமல தேவஸ்தானத்தில் திருப்பதி கோயிலில் ரிலீஜியஸ் ட்ரெடிஷ்னல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் வந்து ப்ராப்பராக பண்ணப்படலை அப்படின்றத ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக ஒருத்தர் சைன் பண்ணி, ஒரு டிவோட்டி அங்கே உள்ள நடக்கக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்றது, ஒழுங்கான முறையில் செய்யப்படலை அப்படின்னு செய்கிறாங்க. ஒழுங்கான முறையில் அது கோர்ட் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் அஸ், வி கான்ட் இன்டர்ஃபியர் இன் டு த ரிலீஜியஸ். இல்லீகாலிட்டி நடக்கும்போது தான் ரிலீஜியஸ் இன்டர்ஃபியரன்ஸ், பிகாஸ் அவர் செக்குலரிசம் இஸ் entirely different from Western and then like others model of secularism. So இந்தியாவோட செக்குலரிசம் நம்ம தேவைக்கு எப்போ தேவை அப்போ தான் இன்டர்ஃபியர் பண்ணோம், மற்றபடி இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தேங்காய் எங்கே உடைக்கணும் அப்படின்றத பூஜாரி தான் டிசைட் பண்ணுவார், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் அண்ட் தென் தலைவர்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அண்ட் ஆர்டிகிள் 32 ஃபைல் பண்ணியிருக்காரு. தலைமை நீதிபதி தான் அதுக்கு லைக் அந்த கேஸை வந்து விசாரிச்சுட்டு அதுக்கான தீர்ப்பை வழங்கியிருக்காரு. தீர்ப்புனா கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் மெயின் அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு 8 வீக்ஸில் இவருக்கான பதிலை வந்து அந்த தலைவர்கள் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரிச்சுவல்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு. இட்ஸ் a matter of endowment board. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்டிகிள் 32 அண்ட் ஆர்டிகிள் 226. அண்ட் தென் நீங்கள் ரிட் பெட்டிஷன்ஸ் இதில் ஃபைல் பண்ணுறது ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் ரிட் வந்து லிமிட்டேஷனில் இருக்குது அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட் கேன் பி கொஸ்டின் ரைசர். ஸோ ஆர்டிகிள் 32 பொறுத்த வரைக்கும் ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராகிபிஷன், certiorari, then quo warranto. So habeas corpus na ஆட்கொணர்வு மனு உங்களுக்கு தெரியும், பர்சன் மிஸ்ஸிங் அண்ட் தென் இல்லீகல் அரெஸ்ட்டை தடுக்கிறதுக்காக. இது பிரைவேட் மேலேயும் போடுவாங்க, கவர்மெண்ட் மேலேயும் போடுவாங்க. கவர்மெண்ட் ரிட் இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் தென் மேண்டமஸ் அப்படின்றது பப்ளிக் கோர்ட் அண்ட் தென் பப்ளிக் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி, தென் யூ கேன் ஃபைல். The court will give directions, order. ப்ராகிபிஷன் அப்படின்றது ஸ்டாப் பண்ணுறது. செர்சியரி அப்படின்னா ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஆர்டரை வந்து குவாஷ் பண்ணுறது. அது கவர்மெண்ட் வர எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்,
கோர்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வரும். கீ வாரண்ட் அப்படின்னா உங்களோட போஸ்டிங் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த போஸ்ட், அப்போ உன்னை கொஸ்டின் பண்ணுறது. ஸோ யூ ஹாவ் டு சப்மிட் எவ்ரி திங் and then the court will inquire the matters of appointment. So it's about the writ petitions. இதை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணணும் அப்படின்னா it will not come under original jurisdiction. It's exclusively like ஒரிஜினல் கேட்டகரியில் வராது, பிகாஸ் ஹைகோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். பட் சுப்ரீம் கோர்ட்டில் இட் இஸ் கம்பேரிங் டு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து லெசர் பவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஹைகோர்ட் வந்து ஹேவிங் வைடர் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் திங் தான். இங்கே நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். அவர் அப்படி தான் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஹைகோர்ட்டில் இந்த மேட்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தென் ஆர்டினரி லா உங்களை வயலேட் பண்ணாலும் யூ கேன் கோ ஃபார் ரிட் பெட்டிஷன்ஸ். புரியுதா? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் அவங்க ஜுரிஸ்டிக்ஷன், இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் ஹைகோர்ட்ன்றது Madras High Court can issue to Delhi government. They have the authority under Indian jurisdiction. ஆனால் அவங்களோட ஜுரிஸ்டிக்ஷன் வந்து மெட்ராஸ் தான், தமிழ்நாடு வரும். இல்லைன்னா கல்கட்டா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக வரும். அண்ட் தென் தீவுகள் வரும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஜுரிஸ்டிக்ஷன் கேட்டகரியில் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இந்த ஆர்டிகிள் 32 வந்து லிமிட்டேஷனில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கனால just know that. Then 10th news, it's a static news. Hope you people know that. So yesterday we like government வந்து audit day வந்து audit divas அப்படின்ற like awareness கண்டக்ட் பண்ண, அதில் சிஏஜியோட பங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேசி தான் அக்கௌண்டபிலிட்டி ஹெல்ப் பண்ணும். பீப்புளோட பணம் எப்படி செலவு பண்ண. சிஏஜி அப்படின்ற ஆஃபீஸ் வந்து அண்டர் ஆர்டிகிள் 148 and 149. 148 வந்து அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லுது, 149 வந்து டியூட்டிஸ் பவர்ஸை பற்றி சொல்லுது. அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டா டன் பை தி பிரசிடென்ட். ஸோ 65 years ஏஜ் வரைக்கும், இல்லைன்னா 6 years பெர்மனன்ட் போஸ்டிங், லைக் இட்ஸ் நாட் டெம்பரரி. ஸோ 65 years ரிட்டையர்மெண்ட், இல்லைன்னா 6 years அவரோட டென்யூர் முடியும்போது யூ ஹேவ் டு பி கோ அவுட். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ்ல அவர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஹீ இஸ் கன்சிடர்ஸ் அ கார்டியன் ஆஃப், இல்லைன்னா கஸ்டோடியன் ஆஃப் இந்தியன் பப்ளிக் பர்ஸ். அண்ட் தென் ஆடிட் கமிட்டியில் இவர் ஹெட்டாக இருக்காரு. அந்த பிரசிடென்ட் வந்து ஹேண்ட் அண்ட் சீல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா அவர் தான் பண்ண முடியும் அந்த ரெக்கமெண்டேஷன், அதர்ஸ் கான்ட் டூ தட். தென் ரிமூவ் பண்ணுறது சேம் லைக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஸோ ரிமூவல் ப்ராசஸ் மெஜாரிட்டி ஹவ் டு பி தேர். ஸோ நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதும் பாசிபிலிட்டி இல்லை. அண்ட் தென் இவரோட டியூட்டிஸ் எடுத்துக்கிட்டா கவர்மெண்டோட அக்கௌண்ட்ஸை தணிக்கை பண்ணுவார், யூனியன் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் தென் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவார். அண்ட் தென் கவர்மெண்டோட கம்பெனிஸ், தட் இஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவார். அப்புறம் பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணக்கூடிய பணம் அதுக்கு தான் செலவு பண்ணப்படுதா பை லா. அப்புறம் கண்டிஜென்சி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளாடி வரக்கூடிய பணம், வெளியில் போகக்கூடிய பணம் அக்கார்டிங் டு த லா படி தான் போகுதா அப்படின்றத செக் பண்ணுவார். அண்ட் தென் த ரிப்போர்ட் வில் பி சப்மிட்டட் டு தி, இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவார், ஸ்டேட் அப்படின்னா கவர்னர் கிட்ட சப்மிட் பண்ணுவார். ரெண்டு பேரும் அந்த கன்சர்ன் லெஜிஸ்லேச்சரில் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா பிரசிடென்ட் வில் சப்மிட் லே த ரிப்போர்ட் டு தி பார்லமெண்ட். ஸ்டேட் அப்படின்றப்போ கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சப்மிட் பண்ணுவார். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒரு சம்மரி ரிப்போர்ட்டை எடுத்து பார்லமெண்ட்ல டிபேட்டுக்காக வைப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் நிறைய ஆர்டிகிள்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். யூ கேன் ஸ்டடி பை திஸ் பிடிஎஃப். ஹோப் யூ பீப்புள் என்ஜாய். தேங்க்ஸ் a lot for joining with us.